அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பொது தமிழுக்குரிய இலக்கண வகுப்புல இன்னைக்கு என்னென்ன பகுதிகள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வழக்கு அப்படின்னா என்ன, இயல்பு வழக்குனா என்ன, தகுதி வழக்குனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அடுத்து வலு அப்படின்னா என்ன, வலு அமைதி அப்படின்னா என்ன, வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அடுத்து தொடர்ல தொகைநிலை தொடர் மற்றும் அதோட வகைகள், தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன, அவற்றோட வகைகள் என்ன, வினாவோட வகைகள், விடையோட வகைகள், இது எல்லாத்தனை பத்தின வகுப்பு தான் இன்றைய வகுப்பா நமக்கு இருக்க போகுது. சரியா? முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வழக்கு. நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள்லையும் பேச்சிலும் நம்ம சொற்களை எவ்வாறு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு முறைதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வழக்கு. சரியா? நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பெயர்களால் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதாவது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பேர் வச்சிருப்பாங்க. காரணம் இல்லாமையோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் இந்தந்த பொருள்களை இந்தந்த சொற்களால் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரால குறிப்பிட்டிருப்பாங்க. அதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வழக்கு. அவங்க என்ன பெயரை சொல்லி குறிப்பிட்டாங்களோ அதே பெயரால் நம்ம வழங்குவதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வழக்கு. இந்த வழக்கை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயல்பு வழக்கு, மற்றொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தகுதி வழக்கு. வழக்கோட வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2. ஒன்று இயல்பு வழக்கு, மற்றொன்று தகுதி வழக்கு. இப்போ இந்த இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுறது. சரியா? ஒரு பொருளை ஒரு இயல்பான சொற்களால் குறிப்பிடுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயல்பு வழக்கு. இந்த இயல்பு வழக்கு எத்தனை வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 வகை. சரியா? வழக்கு 2 வகை, இயல்பு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயல்பு வழக்கு 3 வகை. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இயல்பு வழக்கோட 3 வகைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா இலக்கணமுடையது, 2வது இலக்கண போலி, 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருவு. இப்போ இந்த இலக்கணமுடையது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் அப்படியே, மரம் அப்படின்னா மரம், சரியா, செடி அப்படின்னா செடி அப்படின்னு சொல்லிட்டு தனக்குரிய பெயரை எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் இயல்பாவே ஒலிக்கிறதுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இலக்கணமுடையது. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கணமுடைய சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து இலக்கண போலி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லத்தோட முன்பகுதி, அதாவது வீட்டோட முன்பகுதி என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இல் முன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடணும். அதே மாதிரி ஆனா அப்படி குறிப்பிடாம நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இல்லத்தோட முன்பகுதி இல் முன் அப்படின்னு சொல்லாம அந்த வாசற்படியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முன்றில் அப்படிங்கிற பெயரால குறிப்பிட்டு வழங்குறோம். அதே மாதிரி கிளையோட நுனியை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கிளை நுனி, கிளையின் நுனி பகுதி கிளை நுனி அப்படின்னு சொல்ல மாட்டோம், நுனி கிளை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லுவோம். இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையாத சொற்களும் இலக்கணமுடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண போலி. இந்த இலக்கண போலிக்கு மற்றொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்பின் தொக்க போலி. அதாவது முன்னாடி வர வேண்டிய சொல் பின்னாடி வந்து மாற்றி பொருள் கொன்ற மாதிரி அமைந்திருக்கிறதுனால இதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்பின் தொக்க போலி அப்படிங்கிற இன்னொரு பேரும் எதற்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கண போலிக்கு உண்டு. 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருவு. மருவு அதாவது என்ன அப்படின்னா மருவி ஒலித்தல். நம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையாக பயன்படுத்தாம சில சொற்களை மருவி வழங்குவதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மருவு. எடுத்துக்காட்டு தஞ்சாவூரை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஒரு பெயர் மற்றொரு பெயராக குறுகி மருவி ஒலிப்பதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மருவு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து, அதாவது என்னன்னா ஒரு பெரிய பெயர் சிதைந்து சிறு பெயரா வழங்குவதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மருவு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு பார்த்துட்டோம். இயல்பு வழக்குல 3 வகுதி, அதாவது இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு.
இலக்கண நெறி மாறாமல் வழங்கக்கூடிய எழுத்துக்கள் இலக்கணமுடையது. இலக்கண நெறியிலிருந்து முன்பின் மாறி வழங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கண போலி. மருவு அப்படின்னா ஒரு சொல் மற்றொரு சொல்லாக சிதைந்து ஒரு பெயரால் அழைக்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருவு. அடுத்தது தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பான சொற்கள் அப்படியே பொருள் தர மாதிரி இருந்தது இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை, சரியா, தகுதியற்ற ஒரு காரணம் கருதி பிறரிடம் கூற தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களாக, தகுதியான வேறு சொற்களாக மாற்றி பொருள் கொள்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு இயல்பான சொற்களை பொருள் விளங்குமாறு கூறுறது இயல்பு வழக்கு. ஆனா தகுதி வழக்குங்கிறது பிறரிடம் சொல்றதற்கு தகுதியற்ற சொற்களையும் தகுதியான தமிழ் மொழி சொற்களாக மாற்றி குறிப்பிடுறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கு எத்தனை வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 வகை. எப்படி இயல்பு வழக்கு 3 வகையோ அதே மாதிரி தகுதி வழக்கும் எத்தனை வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 வகை. என்னென்ன அப்படின்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா இருக்கு. தகுதி வழக்கு எப்படி 3 வகையோ அதே மாதிரி இந்த இயல்பு வழக்கு எப்படி 3 வகையோ அதே மாதிரி இந்த தகுதி வழக்கும் 3 வகைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா. இந்த இடக்கரடக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத, அதாவது தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களாக, வெளிப்படையா சொல்லாத, அதாவது சொல்லத்தகாத தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களாக மாற்றி குறிப்பிடுதல். சொல்றதுக்கு கூச்சமா இருக்கிற சொற்களை கூட தகுதியான சொற்களாக மாற்றி குறிப்பிடுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இடக்கரடக்கல். இப்போ கால் கழுவி வந்தேன், அதாவது தகுதியற்ற சொற்களை கூட ஒரு தகுதியான சொற்களாக மாற்றி வழங்குறாங்க. அடுத்து மங்களம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமங்கலமான சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில சொற்கள் தமிழ் மொழியில இருக்கும். அந்த சொற்களை மங்களமான சொற்களாக மாற்றி பொருள் கொள்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மங்களம். இப்போ செத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மங்களம் இல்லாத ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதை எவ்வாறு மங்களமான சொல்லா நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செத்தார் அப்படிங்கிறத துஞ்சினார் அப்படிங்கிற ஒரு மங்களமான சொற்களால் சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம், இயற்கை எய்தினார், மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற பெயர்களால சில, அதாவது சொல்றதுக்கு தகுதியான சில மங்களமான சொற்களை பயன்படுத்தி குறிப்பிடுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மங்களம். சரியா, தமிழ்ல சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. ஓலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதற்கு அது மங்களமான தூய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமுகம் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு ஆடு அதை வந்துட்டு வெள்ளாடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. விளக்கை அணை அப்படிங்கிறது ஒரு மங்களம் இல்லாத சொல்லா கருதி அதற்கான மங்களமான சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னமும் வீட்டுல அந்த பாட்டி தாத்தாலாம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விளக்க அணைன்னு சொல்லாம விளக்க குளிரவை, விளக்க மலையேத்து, அந்த மாதிரியான வார்த்தைகளால சொல்லி குறிப்பிடுவாங்க. சரியா, சுடுகாடு இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நன்காடு அப்படிங்கிற பெயரால குறிப்பிடுறாங்க. அடுத்தது 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழுவுக்குறி. பேர்ல குழுவுக்கு குறி, அதாவது குழுவா இருக்கிற இடத்துல, சரியா, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பொருளை அதற்கான பெயர் சொல்லி குறிப்பிடாம வேற ஒரு பெயர் சொல்லி குறிப்பிடுறது. இப்ப சீக்ரெட் வேர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லாம அதுக்கு வேற ஒரு பெயர் வச்சு குறிப்பிடுறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழுவுக்குறி. பலர் கூடியிருக்கும் ஒரு இடத்துல ஒரு பொருளை டைரக்டா அதோட பெயரை சொல்லாம வேற ஒரு பெயரால சொல்லி குறிப்பிடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழுவுக்குறி. சரியா, இதுல பொன்னை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருன்னா பொற்கொள்ளர்கள் சொல்றாங்க. ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல போய் பொன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லாம அப்படி சொன்னா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருக்க அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆடையை காரை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யானை பாகர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு சொல்லுக்கு வேறு ஒரு சொல்ல வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கோடு மாதிரி யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழுவுக்குறி. சரியா, வழக்கு முடிஞ்சது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலு அப்படின்னா என்ன, வளாநிலை அப்படின்னா என்ன, வலு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வளாநிலை வலு அப்படின்னா என்ன அப்படின்னா வளாநிலை இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வளாநிலை. சரியா, ஒரு சொல், அதாவது இலக்கணம் எதுக்காக இருக்கு, நம்ம மொழியை பிழையின்றி பேசவும் எழுதுவதற்கும் நமக்கு துணை புரிகிறது இந்த இலக்கணம். சரியா, அந்த மாதிரி இலக்கண முறையோடு பிழையின்றி பேசுறதும் எழுதுறதும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வளாநிலை. அப்போ வலு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
பிழையின்றி பேசுதல். சரியா? இலக்கண முறை எதுவும் இல்லாமல் பிழையின்றி தவறுதலாக இந்த சொற்களுக்கு அடுத்து இந்த சொற்கள் தான் வரணும் அப்படின்னு இலக்கண முறை இல்லாமல் குறிப்பிட்டவாறு நம்ம பேசுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வலு. சரியா? இந்த வளாநிலை வலு இது எங்கெங்க வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரு திணை, 5 பால்கள், மூவிடம், காலம், வினா, விடை, பல வகையான மரபு, இந்த 7 தொடர்களையும் இலக்கண பிழைகளோட வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலு. இந்த வலு எந்தெந்த தொடர்கள்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 வகையான தொடர்கள்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வலு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், பிழையோட பேசுறது. வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிழை இல்லாமல் பேசுறது. இந்த பிழையோட பேசக்கூடிய எழுத்துக்கள் ஒரு 7 வகையான தொடர்கள்ல வருது. அது என்ன அப்படின்னா திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இந்த 7 வகையான சொற்றொடர்கள் வலு சொற்களாக வரக்கூடுது. இப்போ செழியன் வந்தது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்தது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரணைக்கான ஒரு பெயர். சரியா? இப்போ வந்து மனிதர்களை வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும் உயர்திணையில உள்ளவங்கள. ஆனா இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செழியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயர்திணையை சார்ந்தது. ஆனா உயர்திணையான செழியனை அக்ரிணையோட ஒப்பிட்டு கூட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தவறானது. சரியா? வலுனாலே தவறா சொல்றது. அதற்கு சரியானது அப்போ வளாநிலை அதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செழியன் வந்தான். செழியன்கிறது ஒரு உயர்திணை ஆண்பால், வந்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்பால். சரியானது என்ன அப்படின்னா செழியன் வந்தான். அடுத்து பால்ல கண்ணகி உண்டான். கண்ணகிங்கிறது பெண்பால், உண்டான் அப்படிங்கிறது ஆண்பால். அப்போ சரியானது கண்ணகி உண்டாள். தவறா உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா வலுநிலை, சரியா உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளாநிலை. அடுத்து இடத்துல நீ வந்தேன். நீ வந்தேன் அப்படிங்கிறது தவறு. அதற்கு சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீ வந்தாய். நான் வந்தேன் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சரி. ஆனா நீ இன்னொருத்தவங்களை சொல்லும் போது நீ வந்தாய் அப்படின்னு சொல்றதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க சரியான சொற்றொடர். காலம், நேற்று வருவான். நேற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்த காலம். வருவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலம். இது தவறானது. அப்போ சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று வந்தான். நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம், வந்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்த காலம். சரியா? இதுதான் சரியான சொற்றொடர். அடுத்து வினா வகையில ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டல். ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. 2 விரலை காட்டினாதான் இந்த 2 விரல்கள்ல எது சிறியது பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்க முடியும். இது தவறானது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. விடை, கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறான். சரியா? கண்ணன் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா கேட்டா வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுதான் சரியானது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறானது. மரபு, தென்னை மரங்கள் உள்ள பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னன் தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மரபு பிழைகளை நீக்குக அப்படிங்கிற ஒரு பகுதியில இதற்கான சொற்கள்லாம் பார்ப்போம். தென்னை மரங்கள் ஒன்றாக சேர்ந்தது தோட்டங்கள் கிடையாது. தென்னை மரங்களோட கூட்டங்கள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தோப்புகள் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுது. தவறுதலாக இலக்கண முறையின்றி எழுதுறதுக்கு பெயர் என்ன அப்படின்னா வலு. இலக்கண முறையோட எழுதுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளாநிலை. இது எல்லாமே என்ன அப்படின்னா வலு அதுக்கான எடுத்துக்காட்டுகள். இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளாநிலைக்கான எடுத்துக்காட்டுகள். இது ஒரு 7 தொடர்கள்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வலுனா என்னன்னு பார்த்துட்டோம், வளாநிலைனா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலு அமைதி. சரியா இருந்துச்சுன்னா வளாநிலை, தவறா இருந்துச்சுன்னா வலு. இந்த வலு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு சொற்றொடர் தவறாவே இருக்கு, இருந்தாலும் இலக்கணம் அதாவது ஆசிரியர்களால அதாவது என்ன அப்படின்னா இனிமையான ஒரு ஓசை பொருள் தர்றதுக்காக அது தவறு இல்லாம எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதாவது இலக்கண முறைப்படி பிழையுடையதா இருந்தால் கூட சரியா இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அது வந்துட்டு சொல் இனிமைக்காகவோ பொருள் இனிமைக்காகவோ எடுத்திருக்கலாம். சரியா? இலக்கண முறைப்படி அது தவறாவே இருந்தாலும் ஆசிரியர்கள் அது பிழையின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு பெயர் வலு அமைதி. பிழையாக இருந்தால் அது வலு, பிழையற்று இருந்தால் அது வளாநிலை. பிழையா இருந்தும் அது சரியா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வலு அமைதி. இந்த வலு அமைதியோட வகைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திணை வலு அமைதி. சரியா? இந்த இடத்துல என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பார்த்து சொல்றோம். சரியா? என் அம்மை வந்தாள் அப்படிங்கிறது ஒரு மாட்டை பார்த்து சொல்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு பெண்பால், அம்மை வந்தாள் அப்படிங்கிறது பெண்பால். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாட்டினை பார்த்து இந்த மாதிரி சொல்றாங்க. இது தவறுதலாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
அதாவது உயர்திணைய அக்ரிணையா குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்துட்டு தவறாவே இருந்தாலும் இது சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்படுது ஏதோ ஒரு காரணங்களுக்காக. சரியா? திணை வலு அமைதி. ரெண்டாவது பால் வலு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன ஒரு ஆண்மகனை பத்தி குறிப்பிடுறது. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன் மகளை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பால் வலு அமைதி. சரியா? ஆண்பால் வினை, அதாவது ஆணுக்காக உரிய பெயர்களை வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தவறுதலாக இருந்தாலும் இது சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்தது இடவலு அமைதி. மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது, மாறன் இப்போ நான் தான் என்னை பத்தி பிறரிடம் கூறும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி குறிப்பிடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இடவலு அமைதி. அடுத்து கால வலு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். சரியா? இதுல குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு தான் அமையணும். வருகிறார் அப்படி கிடையாது. வருகிறாரா அப்படின்னு பார்த்தா நமக்கு அது வந்துட்டு சரியா தவறான்னு தெரியாது. நாளைக்கு வருவாரு அப்படின்னு ஒரு யூகத்துல தான் சொல்ல முடியும். இது தவறாவே இருந்துச்சுனாலும் அவர் வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது சரியானதா ஏற்றுக்கொள்றாங்க. மரபு வலு அமைதி. பாரதியாரோட பார்த்து அதாவது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிரின் பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு மரபு வலு அமைதி. குயில் கத்தாது, குயில் கூவும். சரியா? இந்த இடத்துல அந்த ஓசை இனிமைக்காக கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது தவறாவே இருந்துச்சுனாலும் இவரால் இது வந்து சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மரபு வலு அமைதி. மேல் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா இலக்கண முறைப்படி தவறா அமைந்திருக்கு. இருந்தாலும் அது காரணம் கருதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தவறு இல்லாம ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலு அமைதி. வலு அமைதியோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 வகைகள். சரியா? வலுனா என்ன, வலா நிலைனா என்ன, வலு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொகை நிலை தொடர், தொகா நிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சொற்கள் பல ஒன்றோடொன்று சேர்ந்து வந்து பொருள் தர்ற மாதிரி அமைந்திருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர் அல்லது சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதாவது 2-3 சொற்கள் ஒன்று சேர்ந்து பொருள் தர்ற மாதிரி அமைந்திருந்தது அப்படின்னா அதற்கு பேரு சொற்றொடர். நீர் பருகினான், ஒரு சொல் 2 சொல். வெண்சங்கு ஊதினான், இந்த மாதிரி 2 சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பொருள் தர மாதிரி அமைந்திருக்கதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்றொடர். தொகை நிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் போது இடையில, அதாவது ஒரு பெயர் சொல்லோட மற்றொரு பெயர் சொல்லோ வினை சொல்லோ சேரும் போது இடையில உவம உறுப்புகளோ வேற்றுமை உறுப்புகளோ வினையோ பண்போ இந்த மாதிரியான உறுப்புகள் தொக்கி, அதாவது என்ன அப்படின்னா மறைந்து வந்தது அப்படின்னா அதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொகை நிலை தொடர். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேற்றுமை உறுப்புகளோ பண்பு பெயர்களோ வினை சொற்களோ மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது தொகை நிலை தொடர். மறையாம வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது தொகா நிலை தொடர். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இது மட்டும்தான். சரியா? இப்போ இந்த தொகை நிலையோட வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. கரும்பு தின்றான். சரியா? இதுல இது ஒரு சொற்றொடர், இது ஒரு சொற்றொடர், ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கு பொருள் தர்ற மாதிரி வகைந்திருக்கா. இது சரியானதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரியா? இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு உருபு மறைந்து தொக்கி வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொகை நிலை தொடர். இந்த தொகை நிலை தொடரோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 6 வகைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான தொகை நிலை தொடர்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல வேற்றுமை தொகை. மதுரை சென்றார். இந்த தொடர்ல வந்துட்டு மதுரை சென்றார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன ஒண்ணு வந்திருக்கு வேற்றுமை உறுப்பு. சரியா? வேற்றுமை உறுப்புகள் 6 அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஐ ஆல் கு இன் அது கண். 4ஆம் வேற்றுமைக்கான கு அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல மறைந்து தொக்கி வந்திருக்கு. அதனால இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு. அதனால இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேற்றுமை தொகை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இந்த வேற்றுமை தொகையில இன்னொரு வகை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. சரியா? தேர்ப்பாகன்.
இந்த தொடரை வந்துட்டு முழுமை பெறணும் அப்படின்னா எப்படி இருக்கும்னா தேர்ப்பாகன், தேரை ஓட்டும் பாகன். சரியா, இந்த இடத்துல ஓட்டும் அப்படிங்கிற ஒரு சொல்லும் மறைந்து வந்திருக்கு, தேரை அப்படிங்கிறதுல ஐ அப்படிங்கிற ஒரு சொல்லும் மறைஞ்சு வந்திருக்கு. சரியா, இந்த இடத்துல ஒரு வேற்றுமை உருபும் ஓட்டும் அப்படிங்கிற ஒரு பொருள் விளங்கக்கூடிய ஒரு சொல்லும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மறைந்து வந்திருக்கு. சரியா, வேற்றுமை உருபும் ஓட்டும் அப்படிங்கிற ஒரு பயனும், அதாவது உருபும் பயனும், ஒரு வேற்றுமை உருபும் அதனால் ஏற்படக்கூடிய பயனும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு. இதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினை தொகை. சரியா, காலம் காட்டும் இடைநிலையும், வினை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலம் காட்டக்கூடிய ஒரு இடைநிலையும் பெயரச்ச விகுதியும், இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்ட வச்சு பார்ப்போம். அந்த சொல்லை போல நடப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வினை தொகை. சரியா, இப்போ வீசு தென்றல் கொல் களிறு. சரியா, ரெண்டு சொற்களை எடுத்துக்கிடுவோம். இதை எடுத்துக்காட்ட வச்சு மேலே இருக்கிற எக்ஸாம்பிள பார்ப்போம். இவ வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா தென்றல் களிறு, இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொற்கள். தென்றல் களிறு இந்த ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெயர் சொற்கள். இந்த ரெண்டு சொற்களும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று. இந்த ஒரு சொல்லுல மூன்று காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், மூன்று காலங்களும் மறைந்து வந்திருக்கு. இதே மாதிரி கொல் களிறு, இந்த கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று காலங்களும் மறைந்து வந்திருக்கு. சரியா, காலம் காட்டும் இடைநிலையும், இடைநில காலத்தை காட்டியும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க. சரியா, பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க பகுதியை மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து. சரியா, வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வினை தொகை. சரியா, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பண்பு தொகை. சரியா, பண்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஒரு பொருளோட குணத்தை குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயரும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில மை அப்படிங்கிற ஒரு விகுதியோ அல்லது ஆன ஆகியோ. சரியா, ரெண்டு சொற்கள் நடுவுல மை அப்படிங்கிற ஒரு விகுதி பெற்ற சொல்லோ அல்லது ஆக ஆன அப்படிங்கிற பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகை. மை அப்படிங்கிற விகுதி அல்லது ஆக ஆன அப்படிங்கிற உறுப்புகள் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பண்பு தொகை. செங்காந்தல், செம்மை ஆகிய காந்தல், மை அப்படிங்கிற ஒரு விகுதி என்ன பண்ணுது இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கா. அடுத்து வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி, இன்மொழி, இனிமையான மொழி, ஆன மை இந்த சொற்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மறைந்து வெளிப்பட்டு இருக்கு. இதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகை. இதுல இரு பெயரட்டு பண்பு தொகை. சரியா, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில ஆக அப்படிங்கிற பண்பு, சிறப்பு பெயர் முன்னாடியும் அதற்கு பின் பொது பெயரும் வந்து இடையில ஆகிய அப்படிங்கிற ஒரு உவம உறுப்பு தொக்கி அதாவது மறைந்து வந்தது அப்படின்னா அதற்கு பேரு இரு பெயரட்டு பண்பு தொகை. மார்கழி, திங்கள், சாரை, பாம்பு, ரெண்டு சொற்கள் இருக்கா. இதுல திங்கள், பாம்பு இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொது பெயர். சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்கழி, சாரை. இந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவுல ஆகிய அப்படிங்கிற ஒரு ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கா. மார்கழி ஆகிய திங்கள், சாரை ஆகிய பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் நடுவுல ஆகிய அப்படிங்கிற ஒரு உறுப்பு மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னா இரு பெயரட்டு பண்பு தொகை. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உவமை தொகை. உவமைக்கும், சரியா, ஓமைக்கும் ஓமையத்திற்கும் இடையில உவம உருபு மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உவமை தொகை. இந்த தொடர்ல உவமைக்கும் ஓமையத்துக்கும் நடுவுல ஓம உருபு மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேரு உவமை தொகை. அணி இலக்கணத்துல உவமைக்கும் ஓமையத்திற்கும் நடுவுல ஓம உருபு மறைந்து வந்தது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ல ஓமைக்கும் ஓமையத்துக்கும் நடுவுல ஓம உருபு மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேரு உவமை தொகை. மலர் கை, சரியா, இந்த இடத்துல மலர் போன்ற கை, இந்த போன்ற அப்படிங்கிற உறுப்பு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்து வந்திருக்கு. மலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உவமை,
கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உவமேயம். ரெண்டுக்கும் நடுவுல போன்ற அப்படிங்கிற ஒரு உவம உருபு மறைந்து வந்திருக்கு. இதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உவமை தொகை. அடுத்து உம்மை தொகை. ரெண்டு சொற்களுக்கு இடையில இல்ல இறுதியிலையோ அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உம்மை தொகை. சரியா? அங்க உவம உருபு மறைந்து வருதுன்னா உவமை தொகை, இங்க உம்மை தொகை அப்படின்னா அப்படிங்கிற உருபு மறைந்து வந்துச்சு அப்படின்னா உம்மை தொகை. இந்த உம்மை தொகை எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், இந்த 4 அளவு பெயர்களை தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உம்மை தொகை வரும். அண்ணன், தம்பி, தாய், சேய், இது எங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படிங்கிற உருபு மறைந்து வந்திருக்கு. அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உம்மை தொகை. ஆறாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை, இது எல்லாமே என்னன்னா இதுக்கு முன்னாடி உள்ள 5 சரியா ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை இல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்மொழி தொகை. சரியா? சிகப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். சரியா? இந்த இடத்துல சிகப்பு சட்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிகப்பு சட்டை அணிந்தவர் வந்தார், முறுக்கு மீசை உடையவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா பேசினார். சரியா? சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொகைநிலை மற்றும் தொகாநிலை அல்லாத ஒரு சொற்கள் மறைந்து வந்திருக்கா, அதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்மொழி தொகை. தொகைநிலை மொத்தம் 6 வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொகாநிலை தொடர். ஒரு தொடர்ல சொற்களுக்கு இடையில சொல்லுருபோ அல்லது வேற்றுமை உருபுகளோ மறையாம வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொகாநிலை. சரியா? காற்று வீசியது, குயில் கூவியது, எந்த ஒரு உருபும் இந்த இடத்துல மறையில வெளிப்படையா வந்ததுனால இதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொகாநிலை தொடர். இந்த தொடர்ல காற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுவாய், வீசியது அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயனிலை. சரியா? எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில எந்த ஒரு வேற்றுமை உருவும் மறையாமல் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொகாநிலை. அதே மாதிரி 2வது தொடர்ல பார்த்தோம் அப்படின்னா குயில் கூவியது, எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் மறையாம வெளிப்படையா வந்திருக்கு. சரியா? இது தொகாநிலை தொடர். தொகாநிலையோட வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9. அங்க 6, இது அப்படியே தலைகளா திருப்பி போட்டோம்னா 9. தொகை 6, தொகாநிலை 9. சரியா? அந்த 9 என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுவாய் தொடர். சரியா? எழுவாய் தொடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா எழுவாயோட பெயர், வினை, வினா, இந்த 3 எழுவாய் பயனிலை. சரியா? எழுவாயோட இந்த பெயர், வினை, வினா, இந்த 3 பயனிலைகளும் தொடர்ந்து எந்த ஒரு உருவும் மறையாம வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது எழுவாய் தொடர். எடுத்துக்காட்டு இனியன் கவிஞன் பெயரை குறிக்குது. காவிரி பாய்ந்தது. சரியா? காவிரி எழுவாய், பாய்ந்தது அப்படிங்கிறது என்ன பயனிலை. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாய்ந்ததுங்கிறது ஒரு செயலை குறிக்கிறதுனால அது வினை. அடுத்து பேருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது வினா. இந்த மாதிரி இந்த 3 சொற்றொடர்களையும் எந்த ஒரு உருவும் மறையாம வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேரு எழுவாய் தொடர். அடுத்தது வெளித்தொடர். விழி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு உரிமை பொருளை குறிக்கிற ஒரு வினாவாரி அமையக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும். சரியா? விழித்தொடரோட அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விழித்தொடரோட ஒரு வினைத்தொடர், விழிச்சொற்றரோட ஒரு வினை சொல் சேர்ந்து எந்த உருவும் மறையாமல் வந்தது அப்படின்னா விழித்தொடர். எடுத்துக்காட்டு நண்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விழித்தொடர். ஏன் அப்படின்னா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமா, நண்பாங்கிறது விழித்தொடர். எழுது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினை. ஒரு விழியோட வினை வந்துட்டு எந்த உருவும் மறையாம வெளிப்படையா வருவதற்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விழித்தொடர். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினைமுற்று தொடர். சரியா? அப்போ வினைமுற்று தொடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வினைமுற்றோட ஒரு பெயர் தொடராவது அல்லது வினைமுற்று தொடர் ஆகும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்ட பார்ப்போம். பாடினாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினைமுற்று, முடிஞ்சிருச்சு. இந்த வினைமுற்றோட ஒரு பெயர் சொல் சேர்ந்தது அப்படின்னா அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினைமுற்று தொடர். சரியா? முடிவு பெற்ற ஒரு வினைமுற்றோட ஒரு பெயர் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினைமுற்று. பாடினாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வினைமுற்று.
அடுத்து வரக்கூடியது ஒரு பெயர். கண்ணகி அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயரச்ச தொடர். முடிவு பெறாத ஒரு வினை ஒரு செயல் பெயரச்சத்தை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயரச்ச தொடர். அதாவது கேட்ட, அதாவது இந்த இடத்துல எதுக்குமே ஒரு கேட்டான் கேட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு முற்று பெறாத ஒரு தொடர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா பாடல் அப்படிங்கிற ஒரு சொல்லை கொண்டு கேட்ட அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு எச்ச சொல். பாடல் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயரச்ச தொடர். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வினையச்ச தொடர். சரியா, அங்க ஒரு முற்று பெறாத பெயர் சொல் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா பெயரச்ச தொடர். அப்ப வினையச்ச தொடர் அப்படின்னா முற்று பெறாத ஒரு வினை வினை சொல்லை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்ச தொடர். சரியா, பாடல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு பெயரச்சம். பாடினாள் பாடினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை குறிக்கல, அங்க பாடல் நோட்டு முடிச்சுட்டாங்க, அது ஒரு பெயர் சொல். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முற்று பெறாத ஒரு வினை, அங்க முற்று பெறாத ஒரு பெயர், இங்க இடத்துல முற்று பெறாத ஒரு வினை வினை சொல்ல கொண்டு முடிய போகுது. பாடி, சரியா, இது என்ன ஒரு வினை முடிவு பெறல, பாடினான் பாடினாள் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வினை சொல் ஒரு செயலை குறிக்குதா. பாடி அப்படிங்கிற ஒரு எச்ச சொல் மகிழ்ந்தனர் அப்படிங்கிற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினையச்ச தொடர். வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் அதோட பேர் படி பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொடர். கட்டுரையை படித்தால் ஐ வேற்றுமை உறுப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐ ஆள்கு இன்னது கண். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு என்ன பண்ணிருக்கு மறையாம வெளிப்படையா வந்திருக்கு. அன்பால் கட்டினார் ஆள் ஐ ஆள்கு மூன்றாவது வேற்றுமை உறுப்பு என்ன பண்ணிருக்கு மறையாம வெளிப்படையா வந்திருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையா வந்தது அப்படின்னா இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை தொடர். அடுத்தது இடைச்சொல் தொடர். சரியா, இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு மற்றொன்று. இடைச்சொல்லோட ஒரு பெயரோ வினையோ தொடர்ந்துச்சு அப்படின்னா இடைச்சொல். மற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடைச்சொல். அடுத்து ஒன்று அப்படிங்கிற ஒரு சொல் வந்திருக்கா. சரியா, இடைச்சொல்லோட ஒரு சொல் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது இடைச்சொல் தொடர். அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லோட ஒரு பெயரோ வினையோ தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சொற்றொடர். சால சிறந்தது. சால அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரிச்சொல். அதனை தொடர்ந்து என்ன பண்ணிருக்கு சிறந்தது அப்படிங்கிற ஒரு சொல் எங்கேயும் மறையாம வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உரிச்சொல் தொடர். ஒன்பதாவது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2 3 முறை அடுக்கி வந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2 அல்லது 3 4 முறை அடுக்கி வருவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுக்கு தொடர். வருக வருக வருக. ஒரு சொல் உவகையின் காரணமா மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுக்கு தொடர். தியரியை படிச்சுட்டு நம்ம எக்ஸாம்பிளை படிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளை படிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி மேலே இருக்கிற தியரிக்கு போங்க, கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். முதல்ல எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தியரிக்கு போங்க. அடுத்தது வினா. வினாவோட வகை என்ன, விடையோட வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வினாவோட வகை மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவினா, அறியா வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, ஐய வினா அப்படின்னு சொல்லிட்டு வினாவோட வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அறிவினா. சரியா, அறிவினா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு கேள்விக்கான பதில் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அந்த கேள்விக்கான பதில் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறிவினா. அடுத்து அறியா வினா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அந்த பதிலை என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது அறியா வினா. சரியா, ஆசிரியரிடமிருந்து இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் கேட்கிறோம். அங்க இருக்கிற எக்ஸாம்ல விட்டுருவோம், நம்ம வந்துட்டு பிராக்டிக்கலா வந்துருவோம். நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா அதற்கு பேர் எனக்கு அதுக்கான விடை தெரியும், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கிறேன், அதுக்கு பேரு அறிவினா. அறியாவினா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியாது, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட கேட்குறீங்க, அது அறியாவினா. மூன்றாவது ஐய வினா. சரியா,
ஐயம் நீக்கு தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. ஒரு கேள்விக்கான விடையை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயத்தை நீக்கிறதுக்காக கேட்கப்படுறது ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையோ என வினவுதல். ஒரு செயல் இப்ப பாட்டு பாடியிருக்காங்க, இதை 2 பேர்ல யாரு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். அதன் பொருட்டு வினவுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐய வினா. 3 வகையான வினா முடிஞ்சிருச்சு. 4வது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொளல் வினா. கொளல் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொளல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நூலகரிடம் வினாங்குது. இப்ப பக்கத்துல இருக்கவன்ட்ட உங்ககிட்ட 2 பேனா இருக்கா, எனக்கு அதாவது உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்காக அவங்க கிட்ட கேட்க போறோம். கொளல் வினா. அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொளல் வினா. கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு கேட்கிறது. சரியா? என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 புத்தகங்கள் இருக்கு, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறது. இப்போ என்கிட்ட 2 பேனா இருக்கு, உங்ககிட்ட பேனா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஏன் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட பேனா இல்லைன்னா நம்ம ஒரு பேனாவை கொடுக்க போறோம். இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு வினவுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொளல் வினா. ஏவல் வினா. ஏவல் அப்படின்னா ஒரு செயலை நீனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுதல் பொருட்டு. இப்போ வீட்டுல தக்காளி இல்லை, நீ கடைக்கு போயிட்டு தக்காளி வாங்கிடும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு கதில் சொன்னாங்க, நம்மகிட்ட ஒரு வேலையை சொன்னாங்க அப்படின்னா நீனே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள செய்ய சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏவல் வினா. சரியா? அறிவினா, அறியா வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, ஐய வினா. வினா மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6. அடுத்தது விடை. விடையோட வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விடை மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம்னா 8 வகை. சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம்னா 8 வகை. சரியா? இதுல முதல் 3 வகை, அதாவது சுட்டு, மறை, நேர், இந்த 3 என்ன பண்ணுது அப்படின்னா நேரடி விடைகளாகவே இருக்குது. சரியா? கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு நேரடி விடைகளாகவே இருக்கிறதுனால இதற்கு பேர் என்ன அப்படின்னா நேரடி விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்த 5க்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நேரடி விடைகள் 3, குறிப்பு விடைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5, விடை மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 8 வகை. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சுட்டு விடை. சரியா? சுட்டி கூறும் விடை. சரியா? ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டு. சுட்டி கூறும் விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டு விடை. கடைத்தெரு எங்கே உள்ளது அப்படிங்கிற வினாவிற்கு இந்த பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரியா? நேரடியா கடை எங்க இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் இருக்கு. நேரடியா சுட்டி கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டு விடை. மறை விடை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மறுத்து கூறுவது மறை விடை. சரியா? கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு சரியா கடைக்கு போவியா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா மறுத்து குறிப்பிடுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறை விடை. நேர் விடை உடன்பட்டு கூறுதல். கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர் விடை. நேர் விடை அப்படின்னா ஒரு கேள்விக்கு சரியான பதில், அதாவது கடைக்கு போறியா அப்படின்னா போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது நேர் விடை. அதாவது கடைக்கு போறியா அப்படின்னா மறுத்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூறினேன் அப்படின்னா அதற்கு பேரு மறை விடை. அடுத்து ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பது ஏவுதலாக கூறும் விடை. இப்போ கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நீயே செய், நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கிற கேள்விக்கு அவங்கள ஏவுறதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏவல் விடை. அடுத்தது வினா எதிர் வினதல் விடை. சரியா? வினாவிற்கு விடையாக வினா எதிர் வினதல். வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை தொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினா எதிர் வினதல். சரியா? என்னோட ஊருக்கு வருவாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலையே கேள்வியா சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினா எதிர் வினதல். உற்றது உரைத்தல், உருவது கூறல். சரியா? இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா உற்றது உரைத்தல் வினாவிற்கு விடையாக ஏற்கனவே, உற்றது அப்படின்னா ஏற்கனவே நடந்ததை சொல்றதுக்கு பெயர் என்ன அப்படின்னா உற்றது கூறல். உருவது கூறல், உற்றது உரைத்தல், உருவது கூறல் அப்படின்னா உருவதுனா இனிமே நடக்க போற விஷயத்தை சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உருவது கூறல். சரியா? உற்றது நீ விளையாட வர்றியா அப்படின்னு கேட்டோம்னா கால் வலிக்குது, ஏற்கனவே விளையாண்டதுனால கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா உற்றது உரைத்தல், ஏற்கனவே நடந்த ஒரு செயல். உருவது கூறல் நீ விளையாட வர்றாயா அப்படின்னு கேட்டதுக்கு கால் வலிக்கும், இனிமே விளையாண்டா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நடக்க போறத சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உருவது கூறல். இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொரு விடையை கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனமொழி விடை.
உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டோம்னா தெரியும் தெரியாதுன்னு சொல்லாம ஆனா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஒரு வினாவிற்கு இன்னொரு வினாவை சொல்றதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இனம். அதாவது ஒரு வினாவிற்கு அதற்கு இனமான மற்றொரு விடையை சொல்றதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இனமொழி விடை. சரியா? இது வரைக்கும் வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கு அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். இயல்பு வழக்குனா என்ன, தகுதி வழக்குனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வலு, வளாநிலை, வலுவமைதி பார்த்தோம். தொடர்ல தொகைநிலை தொடர் என்ன, தொகாநிலை தொடர் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வினாவோட வகைகள், விடையோட வகைகள் பார்த்தோம். இதோட இந்த வகுப்பு முடியுது. அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.